இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தால், பரமேறினார்னு எவ்வளோ உறுதியாக தெளிவாக புதிய ஏற்பாடு சொல்லி கொடுக்குதோ, அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்தாங்களோ அதே தெளிவோடு உறுதியோடு அவர் மீண்டுமா வருவார்னு வேதம் நமக்கு சொல்லுது. அதே வருவார். ஆகவே புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை ரொம்ப சென்ட்ரலாக மையமாக பார்த்தாங்க. 3 காரியம் நான் சொன்னேன் போன வாட்டி. ஒரு ரட்சிக்கப்பட்ட மறுஜன்மம் அடைந்த ஒரு மகனுக்கு ஒரு அடையாளமாகவே பார்த்தாங்க. தெசலோனிக்கரில் நான் காமிச்ச இயேசு கிறிஸ்துவை பற்றி வருகையை ஆவலாக எதிர்நோக்கி இருக்கிறது ஒரு அடையாளம். உண்மையாக அவனுக்கு மறுஜன்மம் அடையிருக்கான்றது யோசிச்சு பாருங்களேன். 2வது, அது பரிசுத்தமாக்குதலுக்கு ஒரு சாதனம். நீ பரிசுத்தமாயிட்டு இருக்கிறியான்றதுக்கு ஒரு அடையாளம். அதுதான் இயேசு கிறிஸ்து வருகைக்காக எதிர்பார்க்கிறியான். 3வது, அது நம்மளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நம்ம வாழணும். இது இல்லைன்னா